ஒருவேளை உணவு தண்ணீர் கூட கிடைக்காமல் பசியால் காசா மக்கள் துடிப்பதை இந்த உலகம் அமைதியுடன் பார்த்து வருகிறது. இந்த நூற்றாண்டு காணாத மிக மோசமான நிலை இதுவென்று சர்வதேச அமைப்புகள் வேதனை தெரிவிக்கின்றன. இதுவரை பட்டினியால் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 80 பேர் குழந்தைகள் என்பது துயரத்தின் உச்சம். 5 லட்சம் பேர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவிக்கிறது. இஸ்ரேல் தாக்குதலில் குடியிருப்புகள் அனைத்துமே உருக்குலைந்து காணப்படும் நிலையில் முகாம்களில் அமைக்கப்பட்டுள்ள குடிசைகளில்தான் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். காசாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் டன் கணக்கில் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை விநியோகிப்பதை இஸ்ரேல் இராணுவம் தடுப்பதாக தன்னார்வல அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. உணவுப் பொருட்கள் வழங்குவதில் உள்ள கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்று பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட 24 நாடுகளின் வலியுறுத்தலை இஸ்ரேல் இதுவரை காது கொடுத்து கேட்கவில்லை. ஜூலை 29ஆம் தேதி நிலவரப்படி இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60,000-ஐ தாண்டியுள்ளது. 1,45,000 பேர் காயமடைந்துள்ளனர். மறுபுறம் பசியால் மக்கள் தினம் தினம் மடிந்து வருகின்றனர். நிரந்தர போர் நிறுத்தமும் வேகமான சீரமைப்பு நடவடிக்கைகளும் மட்டும்தான் மக்களை நிம்மதியான வாழ்க்கைக்கு எட்டுச் செல்லும் என்று சர்வதேச அமைப்புகள் வலியுறுத்துகின்றன.